Next question number 32. If VA minus VB equal to 6 volt, then VC minus VD என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது GATE 2012 problem, right? So given circuit VA minus VD அப்படிங்கிறது இங்கே ப்ராப்ளத்தில் மார்க் பண்ணியிருக்கு. இது VA அப்படிங்கிற நோட், இது V அப்படிங்கிற நோட். இந்த ரெண்டு கிராஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் என்ன சார்? 6 volt. Then find VC minus VD. ஸோ இந்த VC VD இந்த ரெண்டுக்கு கிராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன வேல்யூ அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்களா? ரைட். ஸோ இஸ் சொல்யூஷன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் என்ன சார் கொடுத்துருக்கு? VA minus VB. ஸோ VA minus VB அப்படிங்கிறது இங்கே 6 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. VA minus VB that is equal to 6 volt அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ அப்போ 6 volt அப்படின்னா அதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? I equal to D by R. ஸோ அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? இதில் போகக்கூடிய கரண்ட் 3 amps. 3 amps. இந்த நோடில் என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட் என்னது? 3 amps. I கால்குலேட் பண்ணினாங்க. V தெரியும், I equal to V by R. ஸோ போட்டோம் அப்படின்னா we can find the value of 3 amps. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஸோ மோஸ்ட்லி ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்கோ அந்த வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸோ அதை மட்டும் பார்க்கணும். அதர் தென் தட் சர்க்யூட் டிடெக்ஷன் பண்ணுறது, டோட்டலாக வேல்யூ கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண அப்படின்னா இட் டேக் டூ மச் டைம். ஸோ ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அந்த ஆன்சருக்கு இருக்கக்கூடிய அவைலபிள் வேல்யூஸை வச்சு எப்படி ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் we have to check by using நம்மளுடைய இங்கே என்ன கேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி, கான்செப்டை எந்த அளவுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ அப்போது இங்கே 3 amps நம்மளுக்கு என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்? இந்த ரெண்டுக்கு கிராஸ் இருக்கக்கூடிய இது VC மைனஸ் VD, VC மைனஸ் VD இந்த ரெண்டுக்கு கிராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணணும். ரெண்டுக்கு கிராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன? இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கிராஸாக போகக்கூடிய வோல்டேஜ், ரைட்டுங்களா? ரைட். ஸோ நம்ம டிச்சர்ஸ் கரண்ட் ஆல்சோ இப்போ சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங், என்ன கரண்ட் என்ட்ரு ஆகுது ஒரு நோடில் அதே கரண்ட் தான் வெளியே லீவ் ஆகும்போது வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போது இங்கே 3 amps கரண்ட் இந்த நோடில் என்ட்ரு ஆகுது அப்படின்னா முடிச்சுட்டு திரும்பி வரும்போது கண்டிப்பாக இந்த ஆம்ஸ் என்ன சார் வரும்? 3 amps அப்படிங்கிற கரண்ட் தான் வெளியே வருமா? இந்த நோடில் 3 amps கரண்ட் உள்ள என்ட்ரு ஆகுது. ஸோ அப்போ ரிட்டர்ன் இந்த ரோடை முடிச்சுட்டு சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் இந்த நோட் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த நோடில் ரிட்டர்ன் கரண்ட் என்ன? கண்டிப்பாக இந்த 3 amps உள்ள போகிற 3 amps கண்டிப்பாக இங்கே ரிட்டர்னில் வெளியே வரும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இங்கே 3 amps. இப்போ இங்கே போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? இது 2 amps. இதுலேருந்து ஸோ அப்போ 2 கரண்ட் உள்ளே வருது. ஸோ அப்போ நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறேன்? கரண்ட் டுவர்ட்ஸ் தி மேலே, இது வந்து I1 அப்படிங்கிற கரண்ட். ஸோ வாட் இஸ் த கரண்ட்? இங்கே 2 கரண்ட் உள்ள என்ட்ராஸ் I1 that is equal to 2 plus 3 that is equal to 5 amps. ரைட்டுங்களா? ஸோ ஐயோட வேல்யூ we find out that is 5 amps. ரைட் சார்? 5 amps கரண்ட் என்ட்ரி. ஸோ கரண்ட் என்ட்ரி ஆகிறது ப்ளஸ், கரண்ட் லீவ் ஆகிறது மைனஸ். ஸோ அப்போது அதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன? ஸோ தட் இஸ் 5 volt 1 amp. ஸோ அப்போ என்ன வோல்டேஜ் கண்டிப்பாக என்ன சார் இருக்கும்? திஸ் இஸ் வோல்டேஜ் ஃபார் இங்கே தான் பண்ணுவோம். இந்த 1 ohm ரெசிஸ்டர் இதில் போகக்கூடிய கரண்ட் 5 amps. அப்போ வோல்டேஜ் என்ன சார்? 5 volt. ஸோ கரண்ட் என்ட்ரிங் இன் ப்ளஸ், கரண்ட் என்ட்ரிங் இஸ் ப்ளஸ், இது மைனஸ். ஸோ இந்த டெர்மினல் என்ன? இந்த டெர்மினல் நான் VDன்னு வச்சுக்கலாம். இந்த டெர்மினல் யூ கேன் கெட் இட் அஸ் VC. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே டெர்மினல். ஸோ இங்கே கனெக்ட் ஆச்சு அப்படின்னா எல்லாமே ஆல் இன், எல்லாமே சிங்கிள் நோட், எல்லாமே இந்த டெர்மினல் கனெக்ட் பண்ணி இது ஒரு நோட், ஸோ இது ஒரு நோட், எல்லாமே ஒரு நோட். ஸோ அப்போ இந்த நோட் தான் VD, இது VC. ஸோ இப்போ கரண்ட் என்ட்ரு ஆகுது என்ன சார்? ஸோ ப்ளஸில் என்ட்ரு ஆகுது, மைனஸில் என்ட்ரு ஆகுது. ஸோ அப்போது VC மைனஸ் VD, VC மைனஸ் இங்கே என்னது? VDயில் என்ட்ரு ஆகுது. அப்போ ப்ளஸ்ஸு VD minus VC that is equal to 5 volt. VD minus VC that is equal to here higher voltage, and higher voltage இங்கே தான் கரண்ட் என்ட்ரு ஆகுது. ஸோ VD minus VC, higher voltage to current voltage always, current always transfer high voltage to lower voltage. அப்போ இங்கே இன்புட் ஆகுதுனால இது ஹையர் வோல்டேஜ் வச்சுக்கிறோம், இது மைனஸ். ஸோ VD minus VC that is equal to 5 volt. அதான் நம்மளுக்கு என்ன சார் கேட்டிருக்கு? VC minus VD கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்கு? VC minus VD. ஸோ அப்போ மைனஸ் VC minus VD that is equal to minus 5 volt. That is equal to minus 5 volt. As option is A.
ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா வெரி ஈஸி. ஜஸ்ட்டு ஒரு 20 or 13 செகண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஸோ எதுக்கு அந்த 6 வோல்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த 6 வோல்ட்டை வச்சு என்ன ஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போ கரண்ட் என்ட்ரிங் அண்ட் லீவிங், கிர்ச்சாஃப் கரண்ட் லா பொறுத்த வரைக்கும் கரண்ட் அண்ட் லீவிங் கண்டுபிடிக்கணும். தென் they have to find the voltage across the 1 ohm. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா விசி மைனஸ் விடி கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது விடி மைனஸ் விசி. ஸோ அப்போ we have to மைனஸ் என்ன பண்ணணும், விசி மைனஸ் விடி எடுத்தீங்கன்னா இட் வில் கெட் தி -5 வோல்ட் அப்படிங்கிற அக்யூரேட் ஆன்சர் கிடைக்கும். இது கேட்டோட 2012 கேட்டிருந்த ப்ராப்ளம். ரைட். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம ஸ்டடி பண்ண எல்லா ப்ராப்ளத்தோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ரைட். ஸோ லெட்ஸ் see next ப்ராப்ளம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 33. ஃபைண்ட் ஐ அண்ட் வி கேட்டிருக்காங்க ஃபார் அ கிவன் சர்க்யூட். இந்த கிவன் சர்க்யூட்டில் வோல்டேஜ் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். ஸோ வி ஃபைன் பண்ணணும். இந்த வி தான் ஃபைன் பண்ணணும். ரைட்டுங்களா. தென் ஐ. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஐ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. வி இந்த சோர்ஸ் வோல்டேஜ் தெரியாது. ஸோ வி அண்ட் ஐ ஃபைன் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா. ஸோ இதில் வி ஹவ் 2 கரண்ட் சோர்ஸ். அந்த கரண்ட் சோர்ஸ்க்கு அக்ராஸ் வோல்டேஜ் என்ன அப்படின்னு கொடுக்கல. அதே மாதிரி அதோட பொலாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது. ரைட். ஸோ இது எப்படி சார் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஐ ஃபைன் பண்ணலாம். ஐ ஃபைன் பண்ணுறதுக்கு they are given என்ன சார் கொடுத்துருக்காங்க. இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன, ஃபஸ்ட்டு we have நோட்ஸ் இருக்குது. ஐ ஃபைன் பண்ணுறதுக்கு we have நோட், இங்கே நோட் ஏன்னு வச்சுக்கலாம். இது this will be நோடு பி. ரைட்டுங்களா. ஓகே. ஸோ அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார், இதில் போகக்கூடிய கரண்ட்டு 1 amps. இதில் போகக்கூடிய கரண்ட் ஐ. நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன் கரண்ட் டுவர்ட்ஸ் மேலே போகுது அப்படின்னு. ஸோ அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன எடுத்துக்கிறேன், I1. இதில் போகக்கூடிய கரண்ட் அப்ளைங் KCL கிர்ச்சாஃப் கரண்ட் லா அட் நோட் ஏ. நோட் ஏக்கு கிர்ச்சாஃப் கரண்ட் அப்ளை பண்ணலாங்களா. ரைட். ஸோ இதில் கரண்ட் என்ட்ரு ஆகுது என்ன சார், 1 amps அப்படிங்கிற கரண்ட் என்ட்ரு ஆகுது. தட் இஸ் ஈக்குவல் டு லீவ் ஆகிற கரண்ட் I1 ப்ளஸ் ஐங்களா, I1 ப்ளஸ் ஐ. So what is the value of I1? I1 that is equal to 1 minus I. ரைட்டுங்களா. 1 minus I. ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ், இங்கே அந்த போகும்போது மைனஸ். I1 equal to 1 minus I அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் சேம் we are applying KCL at node B. KCL Kirchhoff current law at node B. நோடு பில் என்ன சார், சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங். இங்கே என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட்டு ஐ ப்ளஸ் I2 தட் இஸ் ஈக்குவல் டு 3ங்களா. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் I2 தட் இஸ் ஈக்குவல் டு 3 minus I. I2 தட் இஸ் ஈக்குவல் டு 3 minus ஐன்னு கிடச்சிச்சு. ரைட். இப்போது I2ஓட கரண்ட் தெரியும், I1ஓட கரண்ட் தெரியும், I1 என்னன்னு தெரியும். நவ் we are applying Kirchhoff's current law. அதுக்கு முன்னாடி கரண்ட்டோட டைரக்ஷன் KVL, இந்த இதில் KVL லூப் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் என்ட்ரிங் ப்ளஸ் லீவிங் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். பட் இங்கே மட்டும் கரண்ட் எங்கே சார் என்ட்ரு ஆகுது, ஸோ கரண்ட் என்ட்ரு ஆகுது இங்கே ப்ளஸ்ஸு, லீவ் ஆகுது மைனஸ். ஏன்னா இங்கே ஆல்ரெடி கரண்ட்டோட டைரக்ஷன் கொடுத்தாச்சு. கரண்ட்டோட டைரக்ஷன் இந்த ரெசிஸ்டன்ஸ் 4 ஓமில் போகக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட கரண்ட்டோட டைரக்ஷன் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ அப்போது மீதி எல்லாமே ப்ளஸ் மைனஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே ப்ளஸ், இது மைனஸ், இங்கே ப்ளஸ் அண்ட் ஹியர் இஸ் அண்ட் மைனஸ். ரைட். ப்ளஸ் அண்ட் மைனஸ். நவ் we are applying KCL. இது லூப் 1 வச்சுப்போம். Now we are applying Kirchhoff's voltage law KVL at loop 1. KVL at loop 1. First loopல we are applying KVL. அப்ளை பண்ணலாங்களா. ஸோ இதில் what is the value, மைனஸ் 12 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் இந்த I1ங்கிற அதில் போகக்கூடிய கரண்ட். அதே மாதிரி -8 ரெசிஸ்டன்ஸ் இந்த அதில் போகக்கூடிய கரண்ட் 5 மைனஸ். நெக்ஸ்ட்டு 4 ஓமுக்கு இருக்கும்போது ப்ளஸ் கரண்ட் லீவிங் அட் ப்ளஸ் 4 ஓம் இன்ட்டு அதுக்கூடிய கரண்ட் I தட் இஸ் ஈக்குவல் டு 0ங்களா. தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா KVL அப்ளை பண்ணியாச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 0. Now we are replacing this I1 I2 வேல்யூ அங்கே ரீப்ளேஸ் பண்ணால் மைனஸ் 12 இன்ட்டு I1 1 minus I minus of 8 I2 ஓட வேல்யூ 3 minus I plus 4I equal to 0. So இப்போ we have one single equation
ஒரு ஈக்குவேஷனில் எது அன்னோன் பேராமீட்டர் என்ன சார்? ஒரே ஒரு அன்னோன் பேராமீட்டர் ஐ. ஐயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது தான் ப்ராப்ளத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஐ அப்படிங்கிறது. ரைட்? ஓகே. Now we are multiplying minus 12 plus 12i minus 24 minus plus 8i plus 4i equal to 0. So what is the value of I up now? 24i that is equal to 36. I that is equal to 36 divided by 24. The value is 1.5 amps. So the value is 1.5 amps. So the problem full solve panning you will get the value of 12.5. I got value sir. Now we find out the value, that is I equal to 12.5. So problem full half can find out panniyaachu, right? So next we have to find the value of V. So V is sir inga irukkudiya voltage source, right? Appo the voltage source find pannanum appadina maybe we can take the KVL apply panna find the value, right? Appo we are applying loop, outer loop apply panna. Outer loop எடுத்துட்டோம்னா இந்த loop எடுத்து maybe we know this value, இந்த voltage தான் find பண்ண போறோம். Then we want to find out the value of this voltage across this வந்து நமக்கு தெரியுமானா தெரியாது. voltage across the 3 ohm resistance தெரியாது. சரி சார், ஓகே. ஸோ அப்போ இந்த 3 ohm resistance ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் இப்போ நம்ம ஐ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ we know the value of V. For example 1.5 into 4 4 மேபி 8 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேபி இது 8 வோல்ட். இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. தென் இதில் போகக்கூடிய கரண்ட் 3 ஆம்ஸ், பட் இதோட ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் வேல்யூ என்னன்னு தெரியாது. இதில் போகக்கூடிய கரண்ட் 1 ஆம்ஸ், பட் இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ என்ன? அப்போ இதுவும் எனக்கு அன்னோன், இதுவும் எனக்கு தெரியாது. KVL அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போது இந்த லூப்புக்கு KVL அப்ளை பண்ணால் தான் ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அக்ராஸ் 3 ohm ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். அதுவும் பாசிபிலிட்டிஸ் இல்லை. பிகாஸ் ஆஃப் மேபி இந்த கரண்ட் சோர்ஸோட வேல்யூ வோல்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா தென் we can apply ஒரு வோல்டேஜ் வேல்யூ கொடுத்துருந்தோம்னா அப்ளை பண்ணி இந்த லூப்புக்கு KVL அப்ளை பண்ணோம்னா we can able to find the value of 3 ohm 3 amps அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இந்த வோல்டேஜ் வச்சு அவுட்டர் லூப் அப்ளை பண்ணால் நம்மளுடைய வியோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போது இங்கே இந்த ரெண்டு அன்னோன் இருக்குது. இந்த ரெண்டு அன்னோனில் we are not supposed to find the value of இங்கே இதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா வியும் தெரியாது, அதே மாதிரி இந்த வோல்டேஜ் அக்ராஸ் 3 ohm ரெசிஸ்டன்ஸும் தெரியாது. ஸோ அப்போது இந்த கண்டிஷனில் we have 2 unknowns இருக்கக்கூடிய கண்டிஷனில் இந்த ப்ராப்ளத்தில் என்ன ஃபைண்ட் பண்ண முடியாது அப்படின்னா we are not supposed to find the value of V because of 2 unknowns இருக்கிறதுனால. ஸோ நோட் பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா நோட் 2 unknowns not possible to find V அப்படிங்கிறது அந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஸோ இந்த இதில் இந்த சோர்ஸோட கிராஸ் வோல்டேஜும் தெரியாது, இந்த வோல்டேஜ் கொடுக்கல, ஸோ இங்கே கொடுக்கல. அப்படிங்கிறப்போ ஒரு ஈக்குவேஷனில் 2 அன்னோன் வேல்யூஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளத்தில் we are not supposed to find the value of V அப்படிங்கிறது தான் இதில் நம்ம இந்த ப்ராப்ளத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் கொஸ்டின் நம்பர் 34ங்க. ஃபைண்ட் ஐ. ஸோ ஐ என்னது? இங்கே இருக்கக்கூடிய இந்த சர்க்யூட்டில் கொடுக்கக்கூடிய ஐ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அவுட்டர் லூப் அப்ளை பண்ணி ஃபைன் பண்ணணும். யூ ஹேவ் டு ஃபைன் தட். ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இதில் அவுட்டர் லூப்பில் கரண்ட் சோர்ஸ் இல்லை. ஸோ அதனால் அதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஃபைன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதில் போகக்கூடிய கரண்ட்டை ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஐ. ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ ஐ வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி கரண்ட் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் இருக்கக்கூடிய கரண்ட்டை ஃபைன் பண்ணோம்னா we can find the value. So V கால்குலேட் பண்ணும்போது என்ன சொன்னால் நம்ம இந்த அவுட்டர் லூப்பில் மட்டும் we are applying KVL அப்ளை பண்ணோம்னா இது ஒரு க்ளோஸர் பாத் எடுத்துக்கிறோம். இந்த க்ளோஸர் பாத்தில் அவுட்டர் லூப்பில் KVL அப்ளை பண்ணோம்னா இட் இஸ் ஈஸி. ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி அதில் போகக்கூடிய கரண்ட்டை ஃபைன் பண்ணணும். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும் இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? ஐ. ஓகே, டன். ஸோ அப்போது இதில் என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட் என்ன? 1 amps. ரைட். ஸோ இதில் ஆல்ரெடி கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட் 2 amps நமக்கு தெரியும். ஸோ அப்போ இது 1 amp, இது 2 amps. அப்போ கண்டிப்பாக இதில் போகக்கூடியது என்ன சார்? 3 amps அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். 3 amps அப்படின்னு we are assuming. இது ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ கரண்ட் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? ஐ
plus 3A ஐயும் 3Aவும் சேர்ந்த கரண்ட் தான் இதில் ஃப்ளோ ஆகும். I plus 3A அப்படிங்கிற கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ அதே கரண்ட் தான் இங்கே என்ன சார், இங்கே வரக்கூடிய கரண்ட் என்ன, சேம் I plus 3 I amps I plus 3. ஓகே, I plus இன்னொரு நோட்டேஷன் போட்டால் that will confuse. ஸோ I plus 3. இந்த நோடு ஃபார் எக்ஸாம்பிள் நோடு ஏன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார் நமக்கு தெரியும், இதில் ஆல்ரெடி கரண்ட் சோர்ஸ் இருக்குன்னா இது கண்டிப்பாக 1 amps, ரைட். ஸோ இதில் போகக்கூடிய கரண்ட் என்னென்ன அச்சீவ் பண்ணிங்கன்னா I1 அப்படின்னு அச்சீவ் பண்ணிங்க. I1 அச்சீவ் பண்ணிவிட்டு now we are applying KCL, sum of current entering என்னது, ஸோ KCL Kirchhoff's current law at node A, Kirchhoff's current law at node A ல applying KCL. ஸோ இன்புட் கரண்ட் என்ன I plus 3 input, that is equal to output என்ன சார் I1 plus I1 1 plus I1 அப்படின்னு வந்துடுச்சு, 1 plus I1. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், எல்லாமே காமன் பேராமீட்டர் வரணுங்கனால. ஸோ I1 that is equal to அப்போ என்ன சார் வரும் I plus 3 minus plus that is என்ன வரும் minus 2. ஸோ what is value of I1 that is equal to I plus 2ங்களா. ஸோ I1 that is equal to I plus 2ன்னு எழுதிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம், ரைட். ஸோ அப்போ now we are applying KVL at outer loopல ஃபுல்லாக we are applying KVL Kirchhoff's voltage law. ஸோ இதிலிருந்து எடுத்துட்டு we are applying KVL for outer loop and find the value பண்ணலாங்களா. ஸோ இங்கே current entering plus minus, ஸோ இங்கே plus minus, ஸோ இங்கேயும் current entering plus minus, so current entering plus minus in this direction plus minus. Okay, now this is 10 volts KVL in outer loop, KVL in outer loop, Kirchhoff's voltage law in outer loop எடுக்கும்போது first இருக்கிறது 10. okay, super nice. So next minus 1 into அதில் போகக்கூடிய current I plus 3, super. So next இதில் minus 1 into same I plus 3, right, super. So next is minus 1 into I1 I1. So அதே மாதிரி இங்கே minus 1 into I1, that is equal to 0 sir, that is equal to 0. So what is the value of I1? I1 equal to I plus 2 ன்னு எழுதுறோம். ஸோ அப்போ 10 minus மல்டிப்ளை பண்ணிடுங்களா. ஸோ I minus I plus into minus 3 minus I minus I, okay, plus same minus with total minus 10 minus of 1 2 3 4I minus of 4I, that is equal to 0. So minus 10 plus 10 cancel என்ன சார். ஸோ நமக்கு இருக்கிறது minus 4I equal to 0, minus 4I equal to 0. ஸோ எனக்கு என்ன வேணும் I வேணும். I that is equal to 0 divided by minus 4, that is equal to 0 amps, that is equal to 0. ஸோ அப்போ ஐயோட வேல்யூ என்ன I that is equal to 0 amps. ஐயில் ஒரு வேல்யூ என்ன சார், ஐயோட வேல்யூ that is equal to 0. ரைட்டா, இது another method of problem to find the value of I. இந்த அவுட்டர் லூப்பில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஐயோட வேல்யூ என்ன வருது 0 amps. Next question number 35. Consider the following circuit. The current in amps in the voltage source, and voltage Vs in the voltage across the current source respectively. அதாவது இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு அக்ராஸா என்ன வோல்டேஜ், அதே மாதிரி இந்த வோல்டேஜ் சோர்ஸில் போகக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஆப்ஷன் ஏ 13 minus 20, B 8 minus 10, C minus 8 20, D minus 13 into 20, right? So இதுலேயே another sum 35ல another part, the current in 1 ohm resistance. ஸோ இந்த 1 ohm ரெசிஸ்டன்ஸில் போகக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட்டு we have to find the voltage across this current source, அதுக்கப்புறம்
voltage current flowing through this voltage source அந்த கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 1 ஓம்ல இருக்கக்கூடிய போகக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஸோ எல்லா வேல்யூஸ் கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ் கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் டு ஃபைண்ட் தி விஎஸ் வோல்டேஜ் சோர்ஸ். வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? இது 2 ஆம்ப்ஸ். ஸோ அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட்டும் டெஃபினட்டாக 2 ஆம்ப்ஸ். ஸோ அப்போ 2 ஆம்ப்ஸ் போகிறப்போ இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ இதில் 10 வோல்ட் ரைட்டுங்களா? இதில் 10 வோல்ட். ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இதில் இது ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ we are applying KVL in loop 1. So KVL in loop 1, Kirchhoff's voltage law at loop 1. Apply பண்ணலாங்களா? So plus VS, right? Okay. Then minus 10, okay. So minus 10 equal to 0, ரைட்டுங்களா? ஸோ Kirchhoff's voltage இந்த லூப் அப்ளை பண்ணி VS கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் தெரியும், இந்த வோல்டேஜ் தெரியும். ஸோ அப்போ ஈஸியாக க்ளோஸ் லூப்பில் Kirchhoff's voltage அப்ளை பண்ணி அன்னோன் வோல்டேஜ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ அப்போ VS that is equal to minus 20 equal to 0. So VS that is equal to 20 volt. VS that is equal to 20 volt, sir. Then இங்கே ஆன்சர் VS 20. VS 20ல ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்ஷன் டி. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? where to find the IS. இங்கே IS ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட் என்ன சார்? இந்த கரண்ட்டு இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த கரண்ட்டு 2 ஆம்ப்ஸ், ரைட்? ரைட்டுங்களா? தென் நம்மளுக்கு IS கால்குலேட் பண்ணணும். ஓகே, தென் அதாவது இந்த கரண்ட் சோர்ஸில் போகக்கூடிய கரண்ட். ஸோ இப்போ எடுத்து பார்க்கும்போது இதில் இது பேரலல், இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸு இதுவும் பேரலல், இதுவும் பேரலல். ஸோ அப்போ இந்த ரெண்டு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன சார்? 10 வோல்ட். அப்போது இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இதோட வோல்டேஜ் என்ன சார்? அக்ராஸாக இது 10 வோல்ட். அப்போ இது 10 வோல்ட் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. அப்போ கரண்ட் என்னவா இருக்கும் சார்? I equal to V/R 10/2. அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? 5 ஆம்ப்ஸா? அது எப்படி சார் வந்துச்சு? 10/2. ஸோ 10/2 போட்டால் ஏன் இது பேரலல். ஸோ அப்போ இந்த சோர்ஸுக்கு அக்கா இந்த டெர்மினல் ஆட் பண்ணால் இது பேரலல். ஸோ அப்போ இந்த நெட்வொர்க் ஃபுல்லாகவே இது மேலே எந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை, இந்த சோர்ஸுக்கு அக்ராஸாக ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதோட வோல்டேஜ் என்ன சார்? இதில் 2 ஓம் அக்ராஸாக ரெசிஸ்டன்ஸ் என்னது? 10 வோல்ட். ஸோ அப்போ அதில் போகக்கூடிய கரண்ட் 5 ஆம்ப்ஸ். அதே மாதிரி இதுக்கு அக்ராஸ் எடுத்து பாருங்கள், இதுக்கு அக்ராஸாக போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? 10 ஆம்ப்ஸ். ஓகே, 10/1 that is equal to 10 amps, ரைட்? ஸோ அப்போது இந்த நோட் கிடச்சிச்சு. ஸோ இது டயக்ராமாக ட்ரா பண்ணோம் அப்படின்னா இங்கே ட்ரா பண்ணால் இந்த நோட் ஏன்னு வச்சுப்போம். we can write it node A, right? So the incoming current that is 2 amps and another outgoing current IS தான் ஃபைண்ட் பண்ணணும், that is IS. இல்லையே another outgoing current ஒன்று போகுது, that is will be in 5 amps. Next another outgoing current that will be 10 amps, ரைட்டுங்களா? ஓகே, sum of incoming that is equal to outgoing. இது வந்து we have to find the value of IS. ஓகே, so incoming என்ன சார்? incoming here incoming to that is equal to outgoing என்ன? 10 plus 5 plus IS. 10 plus 5 plus IS. so அப்போ 10 plus 5 2 that is equal to 15 plus IS plus இங்கே வந்தால் மைனஸ். ஸோ அப்போ minus 13 that is equal to IS. IS that is equal to minus 13. IS that is equal to IS that is equal to minus 13 amps. IS that is equal to minus 13 amps. So option is right, option D. Option D. Next in one கேட்டிருக்காங்க, what is it? Voltage across. Question number 2. Question number 3. Question number 35.1. என்ன கேட்டிருக்காங்க? The current in the 1 ohm resistance. Current in the 1 ohm resistance. ஸோ இப்போ IS கால்குலேட் பண்ணுறேன் சார். அதில் போகக்கூடிய கரண்ட் என்னவா இருக்கும்? கரண்ட் what is the current? The current in 1 ohm resistance. The current in 1 ohm resistance இப்போ என்ன? ஆல்ரெடி டிஃபால்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது
So current in 10 ohm resistance, that should be 10 amps. High 1 ohm resistance, current in 1 ohm resistance, that is equal to 10 amps. So current in 10 ohm resistance, current across this 1 ohm resistance is parallel. So the voltage source is parallel, current in 1 ohm resistance also 10 amps, right? This simple problem, options கொடுத்திருந்தாங்க. So options கொடுத்துட்டு we have to solve, right? So எடுத்துட்டீங்கன்னா 20 எடுக்கும்போது we have two options, plus 20 plus 20, but so அப்போ we have to work out. So work out பண்ணிங்கன்னா தான் அடுத்த செகண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண முடியும், right? Next move to